அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலையும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நிச்சயமாகவே நம்மளோடு இடைபடுவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இப்சானின் தியாகம். வேத புஸ்தகத்தில் நிறையா தேவனுடைய மனிதர்கள் இருந்தாலும் இந்த மனிதன் ஒரு விசேஷமான ஒரு மனிதன், அற்புதமான ஒரு மனிதன். ஒரு 7 ஆண்டு காலமாக தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறான். ஆனால் அவனுடைய பெயரும் அவனுடைய வாழ்க்கையை நாம் தியானிப்போம் என்றால் நாம் நிச்சயமாகவே ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன் தான் இந்த மனிதன். இந்த செய்திக்கு தலைப்பு இப்சானின் தியாகம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு பின்பு என்றால் எப்தாவுக்கு பின்பு. எப்தா 6 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயம் விசாரிக்கிறத வேதம் கூறுகிறது. அவனுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல ஒரு பாதையில நேர்த்தியாய் வழி நடத்தின ஒரு அற்புதமான மனிதன்தான் இந்த இப்சான். இப்சான் என்றால் அவன் சிறப்பானவன், அற்புதமானவன் என்று அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் உண்டு. 3 வசனம் தான் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் அவனுடைய அதை மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அவன் மரித்து போகிறத பார்க்க முடியும். அதுல 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த 7 பூரணத்தை குறிக்கிறது. எப்தா 6 வருஷம் நியாயம் விசாரிக்கிறான். இவன் 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நியாயம் விசாரித்தான். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க அவனுக்கு 30 குமாரர்கள் இருந்தார்கள், 30 குமாரத்தி இருந்தார்கள், 60 பிள்ளைகள் இருந்ததாக வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த 60 பேரையும் அந்த புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க. புறத்திலே என்றால் வேற்று இனத்தாருக்கு அவன் மனம் முடித்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 60 ஜாதி, நம்மளுடைய இந்த நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 60 ஜாதி நம்மளை தேடி தேடி வேற்று ஜனங்களுக்கு அவனுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிறான். இதை 7 வருஷம் தான் அவன் நியாயம் விசாரித்ததா எழுதப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, 60 திருமணத்தை அற்புதமாய் முடிக்கிறான். 60 திருமணத்தை முடித்து 10ஆம் வசனத்தில் பின்பு இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த 3 வசனத்தில் அவனுடைய 7 வருஷ அரசாட்சி நியாயாதிபதிகளுடைய அந்த நியாயம் விசாரித்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள் வளராமல் போனதுக்கு மிகப்பெரிய காரணம் ஜாதி. எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும், அற்புத அடையாளங்களை செய்தாலும், அவங்களை கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்தாலும், நான் அநேக ஊழியக்காரங்களையும் தேவ பிள்ளைகளையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இந்த அசுத்தமான ஜாதிங்கிற பேய் உள்ள இருந்து ஆடுகிறத பார்க்க முடிகிறது. அவங்க விரட்டும் போது பேய் ஓடுது, உண்மைதான். ஆனா அவங்களுக்குள்ள இருந்து இந்த பேயை
விரட்ட இன்னைக்கு ஆள் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 60 அதாவது 30 குமாரரையும் 30 குமாரத்திகளையும் புறத்திலே ஆர்சி மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது வேற்று இனத்தாருக்கு, வேற ஒரு ஜாதிக்கு அவன் தியாகமாய் இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு முக்கியமான ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இது எல்லாராலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு சபைய மிகப்பெரிய 150 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மிஸ்டரிகள் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளை அழித்து போட்டார்கள். ஆனா இந்த நாட்கள்ல தென் மாவட்டங்கள்ல அந்தந்த கிரியைகள் காணப்படுகிறது. யார் எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இது அதிகமாய் காணப்படுகிறது. இதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த மனிதனிடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? என்னுடைய பிள்ளைகளை யாருக்கு தேவன் முன்குறிக்கிறாரோ, யாருக்கு தேவன் ஏற்படுத்துகிறாரோ அதுக்கு நான் முழுமையாய் இந்த இப்சானை போல அர்ப்பணிப்பேன் என்று நீங்களும் நானும் சொல்வோம் என்றால் நிச்சயமாகவே ஒரு பெரிய தேவ சமாதானம் நம்மளுடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு கல்யாணம் முடிக்கல, 60 கல்யாணம் முடிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பொண்ணை திருநெல்வேலியில் எடுத்தா ஒரு மகனை ராமேஸ்வரத்தில் கட்டி கொடுக்கான். ஒரு பொண்ணை சென்னையில் கட்டி கொடுத்தா ஒரு பொண்ணை நாகர்கோவிலில் கட்டி கொடுக்கான். இப்படி தொடர்ச்சியா இந்த 7 வருஷத்தில் அவன் தீவிரமாய் இந்த 60 கல்யாணத்தையும் முடித்து அற்புதமாய் 7 வருஷம் அவன் நியாயம் விசாரித்து அவன் எங்க பிறந்தான் தெரியுமா? இது யாரால செய்ய முடியும் என்றால் பெத்லகேம்ல பிறக்கான். இந்த பெத்லகேமுக்குள்ள இயேசு இருப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், என்னுடைய ஆலயமாகிய பெத்லகேமுக்குள்ள இருப்பார் என்றால் எனக்குள்ள அப்படிப்பட்ட அசுத்தம் காணப்படாது. எங்க அடக்கம் பண்ணப்படுறான் தெரியுமா? பெத்லகேம்ல அடக்கம் பண்ணப்படுகிறான். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரோ, எங்க அவர் அந்த அவரை அங்க எங்க பிறந்தாரோ அதே இடத்துல தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகி முடிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பெத்லகேமுக்குள்ள, இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள, என்னுடைய கோவிலுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் எனக்குள்ள துளி அளவும் இந்த எண்ணம் இருக்காது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது உடனே அவங்க சொல்லுவாங்க, அவன் ஜாதி புத்தியை காட்டிட்டான். இப்படி சொல்ற ஆள்களே சரியான முறையில் ரட்சிக்கப்படலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய காரியத்தில் தீவிரமாய் செயல்பட வேண்டும். அதாவது தேவன் யாருக்கு முன்குறிக்கிறாரோ, தேவனுடைய இதயத்தில் இருக்கிற ஏக்கம் என்ன, விருப்பம் என்ன, அதை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் நிச்சயமாகவே பெத்லகேம்ல அடக்கம் பண்ணப்படுவோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் இந்த இப்சானை போல நீங்களும் நானும் கிரியை செய்ய வேண்டும். அவனுக்கு ஒரு பேரு சிறப்பான ஒரு மனிதன், அற்புதமான ஒரு மனிதன். இது எல்லாராலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல இன்னைக்கு சபைக்குள்ள மக்கள் வராமல் போறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜாதி வெறி பிடித்த பேய்கள் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால உள்ள வர முடியாத சூழ்நிலையில ஜனங்கள் வெளியே போகிறத பார்க்க முடிகிறது. ஆனா இவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? நிச்சயமா பரலோகம் போக வாய்ப்பே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். போதும். இங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, பரிசுத்த ஜாதி.
நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு நீங்கள் நானும் பேசுவோம் என்றால் தேவன் வாந்தி பண்ணி போட்டு விடுவார். பரிசுத்த ஜாதி இதை மறந்துடக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கும் போது இல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை செய்தோம் என்றால் இந்த வசனத்தை போட்டு நான் பரிசுத்த ஜாதி என்று தைரியமாய் அடிக்கலாம். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன், அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனை நான் ஆராதிக்கிறபடியினால நான் அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் சிலுவையில அறையப்பட்டு விட்டான். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல நீங்களும் நானும் சொல்ல முடியும். இதே வார்த்தை தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் அங்க பேதுரு எழுதுகிறார். வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதை மறந்துடவே கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது. நான் அந்த ஜாதி, என்னுடைய கோத்திரம் இந்த கோத்திரம், எங்க அப்பா இப்படி, எங்க தாத்தா இப்படி, எங்க கோத்திரம் தான் முக்கியமான கோத்திரம் என்று நீங்கள் நானும் சொல்லுவோம் என்றால் அங்க பரலோகத்தை நாம் எட்டி பார்க்க ரொம்ப கஷ்டம். 99% நம்ம நல்லா இருந்து இந்த பகுதியில் எனக்குள்ள ஜாதி வெறி இருக்கும் என்றால் தேவன் என்னை அருவருப்பார், தேவன் என்னை வாந்தி பண்ணி போட்டு விடுவார். நான் நிறைய பேருக்குள்ள பார்க்கும்போது வேதனைப்படுறேன். அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார், வல்லமையான கிரியைகளை செய்கிறார். ஆனால் இந்த சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த இப்சானுக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவம் காணப்படவில்லை. ஏனென்றால் அவன் பெத்லகேம்ல பிறந்து பெத்லகேம்ல அடக்கம் பண்ணப்படுகிறான் அந்த மனிதன். அதனால அந்த மனிதனுக்குள்ள அந்த சுபாவம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது, எவ்விதத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது. இது ஒரு அசுத்த ஆவிகளை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு நபருக்குள்ள இருக்கிற ஆவியத்தான் அவர் பேசுகிறார். ஆனால் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், இந்த ஜாதி பிசாசு. அப்ப ஜாதி பிசாச விரட்ட வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்குள்ள அதிகமான ஜெபமும் உபவாசமும் இருக்கும் என்றால் நான் இந்த ஜாதி, நான் இந்த கோத்திரத்திலிருந்து வந்தவனு அவன் சொல்ல மாட்டான். இந்த ஜெபமும் உபவாசமும் அந்த ஜாதி பிசாசை விரட்டிவிடும். இன்னைக்கும் பாருங்க, ஒரு தலைவருடைய பிறந்த நாள்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வாட்ஸ்அப்லயும் மொபைல்லையும் வைக்கும் போது பார்க்கும்போது அந்த ஜாதி தலைவருடைய படத்தை வச்சிருப்பாங்க. இவங்க கையெடுத்து கும்பிட்ட மாதிரி இருக்கும். அப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, அந்த மனிதன் மரிக்கவில்லை, அந்த மனிதன் அடக்கம் பண்ணப்படவில்லை, ஞானஸ்தானத்தில் அவன் சாகவில்லை. நிறைய பேரை பார்க்க முடியும். அப்ப நீங்க நினைச்சுக்கலாம் அந்த மனிதன் உயிரோடு தான் இருக்கான். அந்த மனிதனுக்குள்ள ஜாதி பிசாசு வெளியே போகல. இந்த பிசாசு சாமானியமா விரட்ட முடியாது. இந்த பிசாசு எப்போ எந்திக்கும் தெரியுமா? ஊழியம் செய்யும் போதெல்லாம் ஊழியம் செய்ய விட்டுரும், ஓடும் போதெல்லாம் ஓட விட்டுரும், அற்புத அடையாளங்களை செய்யும் போதெல்லாம் செய்ய விட்டுரும். ஆனா அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கும் போதுதான் இந்த பிசாசு அப்படியே உள்ள இருந்து அப்படியே வெளியே எந்திரிச்சு வரும். என்னத்தை இருந்தாலும் சரி, புதன்கிழமை தான் திருமணம் வைக்கணும். என்னத்தை இருந்தாலும் சரி, நம்ம இனத்துல தான் பார்க்கணும், இனத்தோட தான் இணையணும். நீ இங்க தான் இணைய முடியும், நித்தியத்தில் இணைய முடியாது, இணைய வாய்ப்பே கிடையாது. பத்திரிகையில வேற அதுல போடுவாங்க இர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல, நீ இங்கேயே இர்,
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசை விரட்டுனா, இது ஒரு ஆவியை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஜாதியும் ஒரு ஆவிதான். ஒரு மனிதனை எப்படி ஜாதி ஆளுகை செய்து தெரியுமா? அந்த இனத்தை சொல்லி, அந்த தலைவனுடைய பெயரை சொல்லி, அந்த மனிதனை முழுக்க முழுக்க அந்த ஜாதி பிசாசு ஆளுகை செய்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கல, அதனாலதான் அவன் 7 வருஷம் ஆட்சி செஞ்சாலும், அவன் நியாயாதிபதியா இருந்தாலும் அற்புதமாய் அவனுடைய காரியத்தை முடித்து பெத்லகேம்ல பிறந்து பெத்லகேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நான் இந்த என்ன நமக்கு துளி அளவு வரக்கூடாது. சில சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன பேசுறாங்கன்னா, அவன் ஜாதி புத்தியை காட்டிட்டான், அவன் ஜாதி புத்தியை காட்டிட்டான்னு சொல்றதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1996ஆம் ஆண்டு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஜாதி கலவரம் வந்தது. அந்த ஜாதி கலவரத்தில் எனக்குள்ள இந்த பேய் இருந்தது, இந்த ஜாதி பேய் இருந்தது, இந்த பிசாசு இருந்தது. பயங்கர வெறி. நீ நைட்டு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தீப்பிடிச்சு எரியும். கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய குடோன்கள் தீய வச்சு நைட்ல கொளுத்திடுவாங்க. வெளியே போக முடியாது, வெளியே போக முடியாது. முருகந்தேட்டை தாண்ட முடியாது, அங்கிட்டு உள்ளவங்க இங்கிட்டு தாண்ட முடியாது. அப்படி பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் நான் அந்த கிருஷ்ணாபுரத்தில் இருந்தேன், 3ஆம் நம்பர் தெருவில். அப்போ ஒரு குரூப் அங்க இருந்து கிழக்க இருந்து ஓடி வராங்க, திரளான ஜனங்கள் ஓடி வராங்க. என் கையில் ஒரு பாம், ஒரு உருண்டை, ஒரு பெரிய வீச்சருவா, அது கீழே போட்டா எப்படி ஒரு 3/4 பாவத்துக்கு இருக்கும். இதை தூக்கிட்டு நான் ஓடுறேன். அவங்க அங்க இருந்து ஒரு உருண்டையை அடிக்காங்க, இங்க இருந்து ஒரு கூட்டம் மறுபடியும் கல்லையும் கட்டியும் தூக்கி எரியுது. அவங்க அந்த பக்கம் நிக்காங்க, நாங்க இந்த பக்கம் நிற்கும். பயங்கர வெறியில இந்த அசுத்த ஆவி என்னை ஆட்கொண்டு என்னை பிடித்து வைத்திருந்தது. பயங்கர வெறினா பயங்கர வெறி. ஒரு இன்னொரு உதாரணம் சொன்ன, இந்த சொறி பிடிச்ச வங்கு நாய் பாப்பீல, அப்படியே மேலெல்லாம் சீல் வடிந்து இப்படி நாக்க தொங்க போட்டு அப்படியே ஓடும். அந்த வெறி தான் எனக்குள்ள இருந்தது. பயங்கர சண்டை, எல்லா பக்கமும் கலவரம், வேலைக்கு போக முடியல, வெளியே வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கலவரம் எப்போ அடக்கப்படுதுன்னா, வால்டர் தேவாரம் தமிழ்நாடு ஐஜியா இருக்கார், அவர் தான் வாரார், தூத்துக்குடிக்கு வாரார். தூத்துக்குடிக்கு வந்து ஒரு திரளான கூட்டம் ஒரு இடத்துல போய் அந்த ஜனங்களை தாக்க அவர்கள் முயற்சி பண்ணும் போது இவங்க போலீஸ் படையோட இவர் போறார். நீங்க திரும்பி போங்க, இல்லைன்னா நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்றார். உடனே அவங்க திரும்பி போகல. உன்னால என்ன செய்ய முடியும், ஏன்னா ஆயிரக்கணக்காக நிற்காங்க, உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி பட்டனை கலத்தி விட்டுட்டு சுட முடியுமா அப்படின்னு ஒரு டப்பு டப்பு டப்புன்னு சொல்லி ஒரு 4 வரை சுட்டார். 4 வரை அவரு சுட்டு கொன்ற பிற்பாடுதான் அந்த ஜாதி கலவரம் அடக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இது திருச்சபைக்குள்ள காணப்படுறதா பெரிய அவல நிலைமை. இந்த மனிதன் தேடி 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 அவனுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறான். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு காணப்பட்டது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி இந்த இப்சான் பல ஜாதிகளை தேடி போய் அவன் திருமணம் முடித்து அற்புதமாய் அவனுடைய ஓட்டத்தை முடிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஜாதி வெறி இருக்கும் என்றால் அந்த மனிதனுக்குள்ள நான் தைரியமா சொல்றேன், தேவனுடைய ஆவியானவர் அசைவாட முடியாது, அசைவாட முடியாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷ ஜாதியான, நல்ல கவனிங்க, மறந்துடவே கூடாது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும்
அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். போதும். இல்ல கவனிங்க, சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களையும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, இந்த ஜாதிகாரங்களுக்கு சிவப்பு ரத்தம், இந்த ஜாதிகாரங்களுக்கு கருப்பு ரத்தம், இந்த ஜாதிகாரனுக்கு வெள்ளை ரத்தம், இந்த ஜாதிகாரனுக்கு மஞ்சள் ரத்தம், இந்த ஜாதிகாரனுக்கு பச்சை ரத்தம் எழுதப்படல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க அம்மா அப்பா வேற, எங்க அம்மா அப்பா வேற, ஆனா ஒரே தகப்பனை ஆராதிக்கிறோம், ஒரே தகப்பனுடைய இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கோம், ஒரே ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். இந்த உணர்வு நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு இல்லை. இந்த ஜாதி வெறியால தான் இன்னைக்கு சபைக்குள்ள உள்ள ஆள் வர முடியும் இருக்கு. சமீபத்தில் அகத்தியன் சகோதரன் அவங்களுக்கு தெரியும், அவர் போன் அடித்தார். அவர் போன் அடித்து உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அவருடைய கொள்கைகளை அவர் சொன்னார். சொல்லும்போது சொன்னார், நாகர்கோவில் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பக்கத்தில் ஒரு சபை பேரு வடலிவிளை செம்புலிங்க நாடார் சபை. செம்புலிங்க யாருன்னா ஒரு பெரிய ரவுடி. எமி கார்மைக்காமல் அந்த அம்மா அந்த சகோதரனை ஆண்டவருக்குள்ள நடத்தினதாக அவருடைய புக்கில் எழுதியிருக்காங்க. பெரிய ரவுடி, பெரிய கிணத்தெல்லாம் ஜம் பண்ணி தாண்டி ஓடக்கூடிய ஒரு நபர் தான் செம்புலிங்கம். பேரை பத்தியில் அந்த சபைக்குள்ள யார் வருவா? வடலி விலை செம்புலிங்க நாடார் திருச்சபை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் எல்லாரையும் தேவன் இலவசமாய் குடியிருக்க செய்திருக்கிறார். இந்த உணர்வு இல்லாம இன்னைக்கு நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லுவோம் என்றால் நான் ரட்சிக்கப்படல. இப்படிப்பட்ட மனிதன் நிச்சயமா பரலோகம் போக முடியாது. வேற பலவீனங்களோட ஆண்டவர் மன்னிப்பார். வேற பலவீனங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னா ஆண்டவர் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இது துணிகரம். சமீபத்தில் தென்னிந்திய மிஷனரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு நம்ம சிஎஸ் சபையிலிருந்து போட்டிருக்காங்க. அதை நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அதில் இந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு, 60 ஜாதி பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது. 60 ஜாதி பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது. முண்டுன்னு சொல்ற ஒரு துணி இடுப்புல இருந்து இது வரைக்கும் தான் கட்டியிருக்கணும். இது வரைக்கும் தான் அதை கட்டியிருப்பாங்க. அது பேர் முண்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பிராமணன் சகோதரன் வாரார்னு வைங்களேன், இந்த மக்கள்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு 36 தள்ளி நிற்கணும். நாய்க்குமார் வந்தா இவங்க தள்ளி நிற்கணும். ஒரு சிலர் தள்ளி நிற்கணும். ஒரு சில ஜாதியால குறிப்பிட்டு எழுதியிருக்கு, அவங்க நெடுஞ்சாடையாய் முகங்குப்புற விழுந்து படுத்துக்கணும், எந்திரிச்சு போகக்கூடாது. அவங்க 2 பேரும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாங்கன்னா இவங்க முகங்குப்புற படுத்து கிடக்கணும், எந்திரிச்சு போகக்கூடாது. அவங்க பேசி முடிஞ்சு போன பிற்பாடுதான் இவங்க எழுந்து வீட்டுக்கு போக வேண்டும். எந்த அளவுக்கு அலங்கோலமான ஒரு காரியங்கள் நடந்திருக்கு பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கட்டுகளையும் இந்த உபத்திரங்களையும் இந்த பாரம்பரியத்தையும் இந்த சாபத்தையும் உடைத்தது யாருன்னா மிஸ்டரிகள் வராவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நான் இப்படி சேர்ல உட்கார முடியாது. வெளியே படுத்து கிடக்கணும், வெளியே தான் படுத்து கிடக்கணும், உள்ள வர முடியாது.
அந்த தியாகத்தை இன்னைக்கு உணர ஆள் இல்லை. அவங்க வடித்த கண்ணீருக்கும் ரத்த சிந்தனத்துக்கும் உயிரை கொடுத்ததுக்கு இன்னைக்கு நினைக்க ஆள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் மேல வச்ச உடனே, ஒரு காரு வீடை கொடுத்த உடனே, நாங்க யார் தெரியுமா, எங்க கோத்திரம் என்ன தெரியுமா, எங்க தாத்தா என்ன தெரியுமா, 200 வருஷத்துக்கு முன்னால உன் தாத்தா மண்ணுல படுத்து கிடந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராக்லன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு முறை போறார். அவர் சிவகாசியை மையமாக கொண்டு ஊழியத்தை செய்தார். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அவர் ஒரு முறை அவர் கடந்து போகும்போது அவரை பாதித்த மிகப்பெரிய ஒரு காட்சி என்ன தெரியுமா, ஒரு விவசாய நிலத்துல மாடுகளை வச்சு உழவடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மாடு, இன்னொரு பக்கம் யார் தெரியுமா, ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரிய மாட்டோடு இணைத்து அந்த மாடு எந்த வேகத்தில் போகிறதோ அதே மாதிரி இந்த சகோதரி அந்த நிலத்தை உழ வேண்டும். இந்த காட்சியை பார்த்த உடனே அதிலேயே முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து, ஆண்டவரே இந்த சாபத்தை எங்க தேசத்தை விட்டு நீக்கி போடுங்கன்னு சொல்லி அவர் அழுதார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க வடிச்ச கண்ணீரும் அவங்க சிந்தின ரத்தம் தான் இன்னைக்கு நம்ம நல்ல உடைகளை உடுத்திருக்கோம். இல்லை என்றால் நம்ம இப்படி இருக்க முடியாது. கண்ணாடி போடுறதுக்கும் துட்டு கொடுக்கணும். செல்வகுமார் கொடை பிடிச்சா துட்டு கொடுக்கணும், வரி கட்டணும். தலையில தலப்பா கட்டினா வரி கட்டணும். செருப்பு போட்டா வரி கட்டணும். பால் கறக்க கூடாது, மாடி வீடு கட்டக்கூடாது, மீச வளர்க்க கூடாது. அப்படிதான் அடிமைகளா இருந்தோம். இந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிய முறித்தது யார் என்றால் கால்டுவெல், ராக்லான், இப்படிப்பட்ட பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தான் இதை உடைத்து அரும்பாடுபட்டு இன்றைக்கு ஆலயங்களை எழுப்பி இன்றைக்கு நம்மள சமுதாயத்தில் உயர்த்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆலயங்கள் பாரம்பரியத்துக்கும் சாபத்துக்கும் ஜாதி வரிக்கு இடம் கொடுத்து தேவன ஆலயத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டார்கள். ஆண்டவர் எங்கிருந்து கதவை தட்டுறார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில், இதோ வாசப்படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? வெளியே விரட்டிட்டாங்க, வெளியே விரட்டிட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரே இரத்தத்தால தோண்ட பண்ணி இருக்கிறார். சமீபத்தில் அந்த புக்கில் தான் எழுதியிருக்காங்க, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் அவர் முஸ்லீமாய் மாறிவிட்டார். அந்த மிஸ்டரி புக்கில் தான் நான் வாசித்தேன். முஸ்லீமா மாறின உடனே இவங்க போய் கேட்காங்க, ஐயா நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பமும் நீங்களும் ஆண்டவரை பின்பற்றுறீங்க, ஏன் இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் அந்த மதத்துக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்காங்க. இந்த சகோதரனுடைய தாய் தகப்பு நல்ல வைராக்கியமானவங்க, நல்ல வைராக்கியமான தேவனுடைய பிள்ளைகள். கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் முஸ்லீம் மார்க்கத்தில் பார்க்க எல்லாரையுமே பாய்னா சகோதரர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா திருச்சபைக்குள்ள வந்தா என்ன அற்பமா பார்க்காங்க, என்ன வெறுத்து தள்ளுறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் தேவை பிள்ளைன்னு அவங்க வாயால சொல்றாங்க, கிரியில மறுதளிக்காங்கன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டு அவர் முஸ்லீமா மாறிவிட்டார். ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னார், எல்லாருமே இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு போறாங்க, பைபிள் படி வாழல, ஆனா அங்க அவங்க வாழ்றாங்க அப்படிங்க. அவங்க 5 நேரம் தொழுது கொள்ளுதாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க அது இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள என்னால இருக்க முடியும்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய அவல நிலைமை பாருங்க. தேவனை எவ்வளவா இது துக்கப்படுத்தும், எவ்வளவா இது காயப்படுத்தும், எவ்வளவாய் அவருடைய இருதயத்தை நொறுக்கும் தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பத்திரிகையில போடுறவங்களாம் உண்மையில நான் சொல்றேன், அவங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க, எனக்கு போட விருப்பம் இல்லை பிரதர், எங்க அம்மா தான் ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. உங்க அம்மா ஒரு பக்டவுன் பாட்டில் வாங்கி தந்து, மகனே நீ கல்யாணத்தோடு நீ இதை குடிச்சிட்டு நீனு சாவுனா நம்ம குடிப்போமா, நீ கொள்ளையா வாரா, உனக்கு நான் ஊத்துறேன் பாரு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை செஞ்சிருவாங்க. தாய் தப்பனுக்கு ஊற்றி தாய் தப்பனை கொண்டுட்டு
எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. அம்மா மேலையும் அப்பா மேலையும் பழிய போடுறது. பத்திரிகையில போட்டா திருமணம் முடிக்க முடியும்னு சொல்லி பாருங்க, தேவன் சந்தோஷப்படுறாரா இல்லையான்னு பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம நிற்க வேண்டிய காரியத்தில் நம்ம தான் நிற்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க வேண்டிய காரியத்தில் நம்ம தான் முடிவெடுக்கணும். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுப்போம் என்றால் தேவனுடைய தேவ பிரசனத்தையும் அவருடைய அசைவாடுதலையும் தேவன் கொடுக்கிற விலையேறப்பட்ட மகிழ்ச்சியையும் பார்க்க முடியாது. இந்த இப்சான் 60 பிள்ளைகள், ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் கிடையாது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு கல்யாணத்தை முடிச்சாலே அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா இவர் தேடி 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 60 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை முடிச்சிட்டு அற்புதமாய் அவன் 7 வருஷம் நியாயம் விசாரித்து மரித்து போகிறான். அப்ப இந்த பெத்லகேமுக்குள்ள இயேசு இருப்பார் என்றால், இயேசு பிறந்திருப்பார் என்றால், எனக்கு அப்படிப்பட்ட சுபாவமோ அப்படிப்பட்ட எண்ணங்களோ எனக்கு வர வாய்ப்பே கிடையாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர், தெரிஞ்ச ஒரு வசனம் தான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள். இந்த உணர்வு தான் இருக்கணும். இந்த உணர்வோடு ஜீவிக்கும் போதுதான் தேவன் மகிமைப்படுவார், தேவன் கிரியை செய்வார், தேவன் சந்தோஷப்படுவார். இந்த எண்ணமே வரக்கூடாது. இந்த எண்ணம், அதாவது துளி அளவும் நம்மகிட்ட கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீ என்ன, சில பாஸ்டர்மாரெல்லாம் கேட்பாங்க, நீ என்ன ஜாதி பிரதர்? நான் ஏசப்பாவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், ஏசப்பாவுடைய பிள்ளை. அப்ப இந்த உணர்வு தான் நமக்கு முக்கியம். யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் யாரும் கிடையாது. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு பெரிய பெரிய தலைவருடைய பிறந்த நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக உங்க மொபைலை உபயோகப்படுத்துங்க. சமயத்தில் ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த காரியத்தை சொன்னேன். அந்த நபருடைய, அந்த தலைவருடைய பிறந்தநாள் வரும்போது அவங்களுடைய படத்தையும் உங்களுடைய படத்தையும் வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் இந்த இனத்தை சேர்ந்தவன். இந்த நாயில நிறைய விதவிதமான ரகம் உண்டு. அந்த நாய், இந்த நாய், மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பட்டை, இந்த சப்ப முக்கிய மாதிரி சில பார்த்தீங்கன்னா நாய் இருக்கு பாருங்க, வித்தியாசமா இருக்கு. பார்த்தா மூஞ்சிக்கு சப்பிவே இருக்கு. கேட்டால் 50,000ங்க. அதை வச்சுக்கிட்டே அலையிறானுங்க. அது போய் ஆய் இருக்க, அதை அள்ளி போட நிறைய கூட்டம் இப்படி அலையுது. காலையில் ஜெபம்லாம் பண்றது கிடையாது, வேத வாசிக்கிறது கிடையாது. நாயை பிடிச்சிட்டு அப்படியே போயிருது, அரை டவுசரை போட்டு அப்படியே போறது, பெரிய வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி. ஏன்னா அவங்களை பார்க்கும்போது அருவருப்பா தெரியும். அது அப்படியே போகும். இந்த கக்காவெல்லாம் மோந்து மோந்து பார்க்கும். உடனே இப்படி நிற்பவ வேட்டை கயிறோட. நாய்க்கு அன்னைக்கு ஒரு இடத்துக்கு செய்திக்கு போயிட்டு வரேன், நாய்க்கு 30,000 ரூபாய் செலவு பண்றாங்களாம். இது யாருன்னா விசுவாச பிள்ளைகள். நாய் ஏசியில தான் படுக்கு, இவங்க நரகத்தில் தான் படுக்க போறாங்க. 30,000 ரூபாய் 3 குடும்பம் நல்லா வாழ்ந்துடலாம். 10,000 ரூபாய் இருந்த போது நல்ல விதமான சாப்பாடு சாப்பிடலாம், நார்மலா சாப்பிட்டா. ஆனா தாய் தோப்பம் எங்க இருக்காங்கன்னா ஹோம்ல இருக்காங்க. நாய் மெத்தையில படுத்து கிடக்கு. நாயை கட்டி பிடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு சாலினி மாலினி அதுகிட்டே கொஞ்சிக்கிட்டே கிடக்கிறது நாய் விசுவாசிகள். அதான் சொல்றாரு பவுல், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர் சொல்றது வேற அர்த்தத்தில் சொல்றாரு. நாய்களும் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி மனிதரை தான் அந்த இடத்துல பேசுகிறார். 30,000 ரூபாய் யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சட்டை மாதிரி போடுறாங்க, 900 ரூபாய் பாடி, மேல ஒரு கவர் மாதிரி, இது 900 ரூபாய். தாய் தோப்பனுக்கு 300 ரூபாய்க்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுக்க மாட்டேங்கான், 200 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்க மாட்டேங்கான். நாயை பிடிச்சிக்கிட்டே போகும்போதெல்லாம் பார்ப்போம், பரிதாபமா இருக்கும் எனக்கு அந்த ஜனங்களை பார்க்கும்போது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்றாய் கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் தேவனுடைய சந்ததியாய், ஆபிரகாமுடைய சந்ததியாய், கீழே அதைத்தான் பேசுகிறார். 29ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம், அதைத்தான் அவர் பேசுகிறார்.
ஒன்றா இருக்கிறோம். இந்த உணர்வு நமக்குள்ள இல்லைனா நிச்சயமா தேவன் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், முன்ன பின்ன இருக்கும். குற்றாலத்துக்கு மொத்தமா பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். குற்றாலத்துக்கு ஒரு டீமா, இந்த ராஜபாளையத்திலேருந்து ஒரு டீமா வல்லம் போட்டிருந்தோம். எல்லாருமே குற்றாலம் போயிருந்தோம். குற்றாலத்துக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு திருநெல்வேலியில் வந்து நல்லா குடிக்கும். திருநெல்வேலியில் குடிச்சிட்டு நானும் ஒரு தம்பி தான் போகிறோம். அந்த தம்பியோட வீடு இதுக்கு பின்னால் தான் இருந்தது. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் பேர் நாராயணன். 2 வருஷம் தான் குடிக்க போகிறோம். குடித்தா கொஞ்சம் தண்ணியை கூட கொஞ்சம் ஊற்றி குடிச்சிருக்கணும். ஒரு கோட்டை வாங்கி மலமல்னு ராவ அடித்த மாதிரி குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு அந்த வேனில் வந்து ஏறுதேன், டக்குன்னு எனக்குள்ள இருந்து அப்படியே எழும்புறான் சாத்தான். அப்படி கப்புனு எழும்பி, இவன் என்ன ஜாதின்னு கேளு. குடிச்சிட்டு வந்து 2 வருஷம் குடிச்சிட்டு வந்திருக்கோம் அந்த தம்பி நானும். ஆனால் அவர் வேற ஒரு நபர். மற்ற எல்லாருமே நாங்கள் ஒன்றா போயிருக்கோம். நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எந்த கோத்திரம் தெரியுமா, நீ எப்படில எங்கள் கூட வருதுன்னு சொல்லி வேனில் ஏற வர நான் நெஞ்சில் ஏறி மிதிக்க போகிறேன். அவரு என்ன அப்படிங்காரு. ஏன்னா இங்கே 20 பேரும் 22 பேர் இருக்க, எல்லாம் மொத்தமா ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அவரு கெஞ்சுறாரு, எல்லாரும் என்னைய பிடிக்காங்க. இந்த சிலரை பாருங்க, சண்டை வரும்போது பிடிச்சவனே இவனுக்கு பயங்கர தைரியம் வந்துடும். அதே அவனை விட்டுருங்க பையா பேசுவான். பிடிச்சு இழுத்த உடனே இவனுக்கு கோபமும் தைரியமும் வரும். ஏய் நீ விடுமா, சரி நீ போ அப்படின்னு அனுப்பி விடுங்க. உள்ள போ பயப்படுவான். என்னைய பிடிக்காங்க, நான் ஏறி அடிக்க போறேன். நீ யார்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு, நீ எங்க கூட வர தகுதி இல்லாதவன், அருவருப்பானவன் சொல்லி தம்பி அடிக்க போய் கேவலப்படுத்தி கடைசியில் வேன்லேயே கைக்கிட்டு படுத்து வீட்டில் கொண்டு தூக்கி போட்டாங்க. வீட்டில் கொண்டு இறக்கி விட்டாங்க. அதில் இப்போ இந்த பிரேயரில் தான் ஆண்டவர் என்ன ரட்சிக்கார். என்னை ரட்சித்து ஆண்டவர் என்னை ஒரு மனிதனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போ அந்த ஊழியக்காரர் ஒரு நாள் பேசும்போது ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார், இப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. ஜாதி பிசாசுக்குரியது, ஜாதி சாத்தானுக்குரியது, ஜாதி பார்க்கிற எந்த தேவ பிள்ளைகளும் பரலோகம் போக முடியாதுன்னு பேசும்போது உடனே ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார், இந்த சகோதரன் நீ எவ்வளவு வேதனைப்படுத்தினான், எவ்வளவு கண்ணீர் வடிக்க வைத்தான். ஏங்கி அழுதேன். ஒரு சின்ன பிள்ளைய போல ஏங்கி நீ அடிச்சு தூக்கி போட்டா எப்படி அழுமோ அதே போல அழுதுட்டு இருக்கேன். உடனே ஆவியான் சொல்லுகிறார், மன்னிப்புகள் அப்படிங்க. உடனே அந்த சகோதரன் வீட்டை தேடி பிடிச்சு நான் அவரை போய் பார்க்க, தம்பி நாராயணா, நான் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன், என்னைய மன்னிச்சிக்க அப்படின்னு. அவன் கையை அப்படி உதறி விட்டு போயிட்டான். எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்க, எவ்வளவு பாதிப்பு, எந்த வேதனை, தகாத வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. உதறி விட்டு போயிட்டான். நான் அப்படியே என்ன சமாதானப்படுத்திட்டு, ஆண்டவரே நீங்க போக சொன்னீங்கப்பா, நான் வந்தேன், மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்துறேன். மறுபடி போய் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா அதே காட்சிகள் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அந்த சகோதரனை ஏறி மிதிக்க போனது, அவர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடித்து அவர் அழுற குறைதான். என்ன இனி விடுங்க அப்படிங்க. மறுபடி ஆவியானவர் இடைப்படுகிறார், போய் மன்னிப்புகள். ஆவியானுடைய வல்லமை இதுதான். ஆவியானுடைய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் செஞ்சது இது நான் சொல்லுவேன். மறுபடி தேவசமத்தில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் 5-6 மாசம் ஆயிட்டு அவரை பார்க்க முடியல. மறுபடி அவரை பார்க்க ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்கன்னு சொல்லி நான் அழுவ தேவனுக்கு தான் தெரியும், நான் கண்ணீர் வடித்தது அவருக்கு தான் தெரியும். உண்மையான தேவன் ஒரு மனிதனை தொட்டுட்டா அவன் சும்மா இருக்க முடியாது, அவனால மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது. 6 மாசம் மேல ஆயிட்டு கடைசியில் ஒரு இடத்துல வச்சு சந்திக்க, கடற்கரைக்கு போகும்போது சந்திக்க, தம்பி கையை பிடிச்சிட்டு, நாராயணா என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன்னு. அதே மாதிரி அவன் கையை தட்டி விட்டு கோபத்தில் போயிட்டான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பாதிப்பான வார்த்தைகள், எவ்வளவு அருவருப்பான வார்த்தைகளை நான் பேசி சகோதரனை வேதனைப்படுத்திருப்பேன் பாருங்க. மறுபடி வந்து ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீங்க போக சொன்னீங்க, அந்த சகோதரன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காரு, இனி என்ன விட்டுருங்கப்பா அப்படிங்க.
மறுபடி ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு ஆண்டவர், அந்த உணர்வு சொல்றாருன்னா சத்தம் கேட்கல, அந்த உணர்வு, தூண்டுதல், ஏவுதல், இன்னொரு முறை போ. எவ்வளவு ஒரு நீங்க நம்ம ஈஸியா நான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த நாட்கள்ல தேவனுக்கு தெரியும். ஆனா தேவன் தான் இதை போர்ட்ஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்க. இன்னொரு முறை போ, இன்னொரு முறை போய் நீ மன்னிப்பு கேள். நீ பண்ணது மகா பெரிய பாவம். என் சாயல நான் அவனை உண்டாக்கி இருக்கேன், என்ன அறியாம இருக்கலாம், ஆனா என்னுடைய சாயல்ல எல்லா மனிதனையும் உண்டாக்கி இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் இடைபடும் போது நான் மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். 6 மாசம் ஆயிட்டு, 1 வருஷம் ஆயிட்டு, சகோதரரை சந்திக்க வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்கு இன்னொரு வாய்ப்பை தாங்க, இன்னொரு வாய்ப்பை தாங்க, இன்னொரு வாய்ப்பை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் மேல ஆயிட்டு, 1 வருஷம் மேல ஆயிட்டு. ஒரு நாள் கடற்கரையில் அந்த சகோதரனை சந்திக்க என்னுடைய நண்பர் அந்த சகோதரனை கூட்டிட்டு வரார். ஒரு சகோதரன் கூட்டிட்டு வரார். வல்லம் போட்டிருக்கிற ஒரு சில அந்த ஓனர் சம்மாட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ ஆவியானவர் இடைப்படுகிறார். இது நல்ல வாய்ப்பு, மன்னிப்பு கேட்டு. ஆண்டவரே இவங்கெல்லாம் இருக்காங்களே, என்னைய மதிக்க மாட்டாங்களே, நான் வேணுமா இல்ல இவங்க உனக்கு வேணுமா? அந்த சகோதரன் மலமலன்னு பக்கத்தில் கூட்டிட்டு வந்து பக்கத்தில் அந்த மண்ணில் உட்கார்ந்தாரு. நான் டக்குன்னு கையை பிடிச்சிட்டேன். நாராயணா, அண்ணன் பேசுறது தப்பு தான், எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, நான் பேசுறது தப்பு தான், இப்போ ஏசப்ப பிள்ளையா மாறிட்டேன், என்னை தயவாய் மன்னிச்சுக்கன்னு சொல்லும்போது என்ன நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னா. காயப்பட்ட நபரை காயம் கட்டுறவன் தான் தேவனுடைய மனிதன். ஆண்டவர் மன்னிச்சுவாரு, ஆண்டவர் மன்னிச்சுவார். மாமியாரை பேசிட்டு இல்ல மருமகளை பேசிட்டு அண்ணன் தம்பியை பேசிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயமா மன்னிப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனா காயப்பட்ட மனிதன் அந்த காயத்தை இதயத்தில் வைத்திருந்தால் இன்னொரு மனிதனை கொண்டு ஆண்டவர் என்னை காயப்படுத்தும் போது என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது. கேட்ட வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உணர்வுள்ள வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், நான் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி. இந்த உணர்வு இருக்கணும். 3 முறை மன்னிப்பு வைத்தார். இது என்னுடைய வாழ்க்கையில தேவன் செஞ்ச மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லி பிள்ளைகளை வச்சு எழுதி வச்ச ஞாபகம் இருக்கு நோட்ல. மிகப்பெரிய நன்மை. வீடு கட்டி தந்துட்டாரு, காரை வாங்கி தந்துட்டாரு, இது ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட சாக்கடையில இருந்து, இப்படி சாக்கடையில கிடந்து என்ன அவர் தூக்கி எடுத்து அவர் பரிசுத்த இரத்தத்தால கழுவி இன்னைக்கு அவருடைய பிள்ளையா வைத்திருக்காரு பாருங்க. அதுதான் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல எல்லா இடங்களிலையும் கிரியை செய்யற மிகப்பெரிய சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஜாதி. சாத்தாண்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம், கொடூரமான ஆயுதம் ஜாதி. ஜாதி பிரதர், நம்ம அந்த ஜாதியை கட்டி கொடுத்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஒத்து போவாது பிரதர். ஏன் ஓ இனத்துல கட்டி கொடுத்து ஒத்து போகாம எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, அதை சொல்லு. இளைய பாப்பாளுக்கு திருமணம் முடிச்சோம், என்ன கோத்திரனே தெரியல. பென்னிமேன் கோத்திரமா, யூதா கோத்திரமா, யோசேப்பு கோத்திரமா, மனாசை கோத்திரமா, இல்ல லேவி கோத்திரமா, என்ன கோத்திரம்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடது கையில் 5 விரல் இருக்கு, வலது கையில 5 விரல் இருக்கு. மனுஷன் தானக்கா. மூக்கு என்ன மாதிரிதான் இருக்கு, 2 கண்ணு இருக்கு, 2 காது இருக்கு. இல்ல வேற ஒரு ஜாதி, வேற ஒரு இதுனா ஆண்டவர் ஒரு காது 1.5 கண்ணோட படைச்சிருக்கணும்ல. இல்ல காலில் எனக்கு 5 விரல் இருக்காங்க, 4 இருக்கணும்ல. இல்ல எனக்கு 2 காது இருக்காங்க, 1.25 காது இருக்கணும்ல. எல்லாம் அப்படிதான் இருக்கு. மனுஷன்தான். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி போராட்டம் வரத்தான் செய்யும். போராட்டம் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. மூத்த மருமனுக்கு திருமணம் முடிக்கும் போது குடும்பத்திலிருந்து யாருமே சரியான முறையில் ஒரு போட்டோவோட எடுக்க வரல. யாரு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, எனக்கு கவலையும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணர்வு நமக்குள்ள வரவே கூடாது. இந்த எண்ணம் இருக்கும் என்றால் நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை,
இன்னும்னா தேவனுடைய பிள்ளைங்கிற சொல்ற அந்த சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு எந்த ஒரு தகுதி எனக்கு கிடையாது, தகுதியும் கிடையாது. இன்னைக்கு தைரியமா போடுறாங்க பத்திரிகையில, இவர் இருந்தாரு என்ன அப்படி சொல்லி பத்திரிகையில் அவருடைய தகப்பன் பேரையும் தாத்தா பேரையும் போடும்போது தைரியமா போடுறாங்க. போட்டுட்டு சொல்றாங்க, என் மனைவி என்னை கட்டாயப்படுத்திட்டா, எவ்வளவோ சொன்னேன் பிரதர், என் மனைவி கேட்க மாட்டேன்ட்டான், எங்க அண்ணன் கேட்க மாட்டேன்ட்டான். உன் பிள்ளைக்கு நீ முடிவெடு, உங்க அண்ணனோ உன் மனைவியும் உன்னை பரலோகம் கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒரு சின்ன காரியம் இருந்தா கூட சாத்தான் குற்றப்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மறந்துறாங்க, மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 15 ரொம்ப முக்கியமான வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பரலோகமே போக முடியாதுங்க. நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி உன் சகோதரனை, அதாவது இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு மனிதனை நீ அற்பமாய் பார்த்தோம் என்றால் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவனுக்கு போகாவிட்டால் அவன் எங்க போவான்? நரகம் தான் போவான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ உன் சகோதரத்திலையும் அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டும். இது மறந்துடுவாங்க, சாதாரணமா எடுத்துக்கிடுவாங்க. இதை கசப்புக்கு பேசுவாங்க, வேற காரியத்துக்கு பேசுவாங்க, அன்புக்கு பேசுவாங்க. ஆனா நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். நீ உன் சகோதரன் அற்பமாய் நினைக்கும் போது, அருவருப்பாய் நினைக்கும் போது, அப்பொழுதே உன் மேல கிரிமினல் குற்றவாளி அந்த வழக்கு பதிவு செய்யப்படும். நம்ம கொலை செஞ்ச உடனே 307 போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனா என் சகோதரன் யாரையாட்டும் எனக்கு விரோதமா யாராட்டி எழும்பி என்ன அவங்க அவமதிக்கும் போது, என்னை தூசிக்கும் போது, இவன் இந்த ஜாதி தானே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போதே நான் அவனை கொலை செஞ்சிட்டேன். சாத்தான் ஒரு போடும், எஃப்ஐஆர் போடு, தூக்கு, விடாத, இவனை பார்த்து விடும். இவனுக்கு இது தெரியல. இந்த வசனத்தை வச்சு அவன் குற்றப்படுத்துவான். நீ இந்த சகோதரன் இப்படி நினைச்சால, நான் வாய் திறந்து சொல்லல ஆண்டவரே இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லல, உன் இருதயத்தில் அருவருப்பா நினைச்சால, உன் இருதயத்தில் அற்பமா நினைச்சால நீ அவனை கொலை செஞ்சிட்ட. அப்படிங்க அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. வார்த்தையை பாருங்க, நிலைத்திராது. நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள போகாத ஜனங்கள் பாதாளம், அக்கினி கடல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இதால தென் மாவட்டங்களில் நிறைய இடங்கள் அந்தந்த ஏரியாவில் பார்க்கும்போது சபைக்குள்ள மக்கள் போக மாட்டேங்காங்க. ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க, அவங்க தான் முக்கியமான பொறுப்புல இருக்காங்க, அவங்க தான் தலைவர், செயலாளர், பொருளாளர் சொல்லி அவங்க தான் இருக்காங்க. இவங்க போய் இருந்தாலும் சரி இவங்களை முன்ன விடுறதில்லை, ஒரு பாட்டு பாட விடுறதில்லை, ஒரு ஜெபம் பண்ண விடுறதில்லை. கேட்ட சொல்றது, பிரதர் இவங்களெல்லாம் விட்டா இவங்களை கையில பிடிக்க முடியாது, இப்பொழுதே அடக்கி வச்சிருக்கணும். ஒன்னு சாத்தான் அடக்கி வச்சிருக்கான். நீ சாத்தானுடைய பிடியில இருக்க கண்டுதான் இந்த சுபாவம் உனக்கு வருது. சுபாவம் வருது. இதால எத்தனை பேருக்கு திருமணம் முடியாம இருக்கு பாருங்க. எத்தனை சகோதரியை சொல்ல முடியும் திருச்சபையில, எத்தனை ஆண்களை சொல்ல முடியும். கேட்ட சொல்லுவாங்க, நம்ம பேசி பாருங்க, பிரதர் தேவன் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிடும் அப்படிம்பாங்க. அதுக்கு பிற்பாடு கேளுங்க, எப்படி பொண்ணை பார்க்கணும் பிரதர், கொஞ்சம் கலரா இருக்கணும் பிரதர், சரி ரெண்டாவது டிகிரியாட்டு முடிச்சிருக்கணும், சரி மூணாவது ஒரு 3 அண்ணன் தம்பி இருக்கணும். எதுக்கு? உன்னை தூக்கி போட்டு மிதிக்கியா? நீ தங்கச்சி அடிக்கும் போது உன்னை தூக்கி போட்டு மிதிக்கியான்னு கேட்க விடுவானுங்களா? அண்ணன் தம்பி இருந்தா கெட்டி பாருங்க. ஏதாட்டு பிரச்சனைனா சிங்க மாதிரி வந்து நிற்பானுவேன், அடக்குவான். 3 அண்ணன் தம்பி இருக்கணும். எதுக்குன்னா அந்த பிள்ளை பிறக்கும் போது பேரு காலம் பார்க்கணும்ல. அண்ணன் தம்பி இல்லைன்னா ஜிஹெச்சுக்கு போக வேண்டியிருக்கும். அண்ணன் தம்பி இருந்தா ஏவியும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லலாம்.
பிறகு சடங்காகும் போது அது ஒரு பெரிய, அதான் எழுதி வச்சிருக்கேன், சடங்கு. நல்லா மறந்துடுறாங்க. சடங்கு தேவ பிள்ளைகளுக்கு பெருங்கிடங்கு, நீ அடங்கு, இல்லாவிட்டால் உனக்கு இறுதி சடங்கு. எல்லாருக்குள்ளே இந்த ஆவி பிடிச்சி ஆட்டுது. ஒரு பிள்ளை, நான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன், 3 பிள்ளைய வச்சிருந்தா மூத்த பிள்ளைக்கு மட்டும் சடங்கு கழிப்போம். சண்டை நடக்கு. இப்போ பீகார்ல ஒரு ஊழியக்கார வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்கு. சடங்கு கழிக்கணும். மண்டபத்தை பிடிச்சாச்சு, அன்னதாய் மண்டபத்தை பிடிச்சாச்சு. கேட்டா அவ ஆசைப்படுறாளாம். அவளுக்கு என்ன தெரியும் 11 வயசு பிள்ளைக்கு? பிறகு ஏன்னா அவன் வந்தாதான் நம்மளுக்கு தாய் மாமா மாலை. பிறகு பிள்ளை பிறந்தவன செயின் போடு, ஏன்னா நீ செயின் போடு, தம்பி நீ செயின் போடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருவருப்புள்ளலாம் இருந்து நம்ம அந்த பொருளாசிலிருந்து வெளியே வரணும். இதெல்லாம் மறைமுகமா உள்ள இருக்கிற காரியங்கள், உள்ள இருக்கிற காரியங்கள் வெளியே தெரியாது. படிப்பை கேட்ட பிற்பாடு சொல்லுவாங்க, பிறகு சொந்த வீடு இருக்கணும், பிறகு வேலை பார்த்தா நல்லா இருக்கணும். உனக்கு அதனால தான் 35 வயசாயிட்டு உள்ளே இருக்கா. கல்யாணமே முடியாது, கல்யாணமே முடிய வாய்ப்பு இல்லை. ஒரு தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க முன்னால். இப்போ ஏன் வயசாயிட்டு 1977 பிறந்த தங்கச்சி, கிட்டத்தட்ட 49 வயசாயிட்டு. இந்த ஜாதியில் தான் கெட்டுவேன், இந்த ஜாதியில் தான் கெட்டுவேன், நாடாரில் தான் கெட்டுவேன், நாடாரில் தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாடாரும் கிடைக்கல. மூஞ்சிலாம் சுருக்கு விழுந்து இனி ஒன்றும் செய்ய முடியாது. தாய் இறந்துட்டா அடக்கம் பண்ண கூட ஆள் கிடையாது. பேரை கேட்ட பெரிய வைராக்கியமான பேர் வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. வீட்டிலலாம் கூட படத்தெல்லாம் காட்டினாங்க, இந்த மாப்பிள்ளலாம் வருதுன்னு சொல்லி. அப்போ நீ திருமணம் முடிக்க வேண்டியதானே அப்படின்னு மனைவி சொல்லும் போது அவன் ரப்பர் செருப்பு போட்டிருக்கான். ஏன் ரப்பர் செருப்பு போட்ட திருமணம் முடிச்சா என்ன ரப்பர் செருப்பாக கூட வாழப்போகுது? எதெல்லாம் பார்க்காங்க பாருங்க. ரப்பர் செருப்பு போட்டிருக்கான, எதுலேருந்து சகோதரன் ஃபோட்டோ எடுத்தாலே தெரில. ரப்பர் செருப்பு போட்டவொன்னே அந்த மாப்பிள்ளை வேண்டானாச்சு. வீட்டுக்கு வந்து அவ்வளோ வைராக்கியம் பேசுவான், அவ்வளோ வைராக்கியம் பேசுவான். பாட்டெலாம் அருமையாக பாடுவான், நல்ல செய்தி கொடுப்பான், நல்ல செய்தி கொடுப்பான். இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்கான், இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்கான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நித்தியத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த உணர்வு எனக்கு இருக்கவே கூடாது, இந்த எண்ணம் எனக்கு இருக்கவே கூடாது. கேட்க தான் செய்வாங்க. தெரியாத ஜனங்கள் நீங்கள் எந்த ஜாதியான்னு கேட்பாங்க, நீங்கள் எந்த கோத்தர்னு கேட்பாங்க. உடனே நம்ம சொல்லணும், நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், நான் பரிசுத்த ஜாதிங்கிற இந்த வார்த்தையை சொல்லுங்க. பேச மாட்டாங்க. சில இடும்பு நிறைய சில பாசமெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க சிலர், பிறகு நீங்கள் எந்த ஜாதி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க, நம்மகிட்ட பேசவே மாட்டான், பெய்யே போயிருவான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கலாம் பாஸ்டர்னு கேளுங்க, சரி இங்கே நம்மளுடைய கதை வேகாதுன்னு பெய்யே போயிருவான். இந்த இப்சனுடைய தியாகத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள எப்படியாவது தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய காரியத்தில் அவன் அர்ப்பணிப்போடு இருந்த கண்டுதான் தேவன் அந்த மனிதனை அற்புதமாய் பயன்படுத்தினார். 3 வசனம் தான். 60 திருமணத்தை முடிச்சிருக்கான். பெத்லகேம்ல பிறந்து பெத்லகேம்ல அடக்கம் பண்ணப்படுறான். இந்த பெத்லகேம், இந்த என்னுடைய சரீரமாகிய பெத்லகேமுக்குள்ள இயேசு இருப்பார் என்றால் நான் எல்லாரையும் சமமாத்தான் பார்ப்பேன், எல்லாரையும் சமமாத்தான் பார்ப்பேன், எல்லாரையும் சமமாத்தான் பார்ப்பேன். நான் 6 மணி நேரத்துலேருந்து ஒரு பாஸ்டர் இடையில ஒரு பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துருந்துச்சு. அதில் அவருடைய ஜாதி பேரை போட்டிருந்தார். ஆனால் ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறார். ஒரு 25 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட இப்போலாம் ஒரு 28-29 வருஷம் இருக்கும். பத்திரிக்கை வந்து ஒரு 3-4 வருஷம் இருக்கும். நான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கேன், ஆவியாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார், நீ அவன்கிட்ட பேசு, அவன்கிட்ட பேசு, அவன்கிட்ட பேசு அப்படின்னு. அப்போ ரொம்ப பழக்கமும் கிடையாது. அப்போ அவர்கிட்ட நல்லா 2-3 நாள் ஜோ பண்ணிட்டு ஃபோன் அடித்தேன். பாஸ்டர், இந்த மாதிரி பத்திரிக்கையில் உங்கள் அப்பா பேரையும் தாத்தா பேரையும் போட்டுட்டு நாடார்னு போட்டிருக்கல பாஸ்டர், இது என்ன பாஸ்டர் அப்படின்னு. உடனே சொன்னார், என் மனைவி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க பிரதர், எனக்கு அந்த எண்ணம் கிடையாது அப்படின்னார். உடனே பாஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்பீங்க, பத்திரிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருப்பாங்க, அறிஞ்சவங்க இருப்பாங்க, வேற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை பார்த்த உடனே இவர் இந்த ஜாதி நினச்சி பத்திரிகையை பார்த்து கல்யாணத்துக்கு வரலன்னா என்ன செய்விய? இல்லை பிரதர், நம்ம வந்து எனக்கு அந்த எண்ணம் கிடையாது பிரதர், எனக்கு கல்யாணத்துக்கு வர எண்ணம் கிடையாது அப்படின்ட்டு.
எனக்கு கல்யாணத்துக்கு வர இஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த பத்திரிக்கையில் போடுறவுடைய கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்ட்டேன். கல்யாணத்துக்கு நான் வரல ஃபஸ்ட்டு அப்படின்ட்டேன். சரி அப்படின்ட்டார். ஏன் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு திடீர்னு நியாய தீர்ப்பு இறங்கிட்டுன்னா அவரை வாரி கொண்டு போகும்போது சுழல் காட்டில் என்னையும் கொண்டு போயிருமில்ல. அறியாதவன் ஒரு நபர் இருக்காங்க, புதுசாக ஒரு ஆத்மா வருது, இல்லை ஒரு விசுவாசி தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அது வேற. நீ போதிக்கிற நீ உன் பேர் உன்னுடைய அப்பா பேர் தாத்தா பேரை போட்டு இப்படி நம்ம இப்படி காட்டும் போது தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். சாத்தான் கை தட்டுவான். உண்மையிலே சொல்றேன், நமக்கு தெரியாது, சாத்தான் கை தட்டுவான். நல்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்கடா நமக்கு, இந்த கூட்டம் இவன் மனைவி, இந்த ஆத்மாலாம் எனக்குரிய ஆத்மா, அவங்க பேசுவாங்கல்ல. அப்போ எந்த அளவுக்கு சத்துரு இன்னைக்கு கிரியை செய்யறானா, தேவனை மறக்க வைத்து உலகத்துக்கு முதலிடம் கொடுக்காங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா இந்த வேற வேற ஜாதியில கொடுத்து எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க தெரியுமா? நீங்க மோசே எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிச்சீங்கன்னா அவன் எவ்வளவு அழகானவன் எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவன் அழகுள்ள ஒரு பிள்ளை என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:20. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் திவ்ய சௌந்தரம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். போதும். என்னாகமம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் அவன் அழகுள்ளவன் என்று எழுதப்பட்டு 3 இடத்துல எழுதப்பட்டு. பெரிய ஒரு நல்ல சௌந்தரியமான ஒரு மனிதன், அழகுள்ள ஒரு மனிதன். ஆனா அவன் எங்க பொண்ணு எடுக்கான் தெரியுமா? மீதியான் தேசத்துல ஒரு எத்தியோப்பிய சிறிய, அதாவது கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு கருப்பி அவன் திருமணம் முடிக்கான். அவங்க அப்பா யார் தெரியுமா? அந்த பட்டணத்தில் ஒரு பூசாரி, எத்திரோ ரெகுபல் 2 பேர் அவனுக்கு இருக்கு. அவன் ஒரு பூசாரி. நல்லா தானே வாழ்ந்து முடிச்சாங்க ஓட்டத்தை. அப்ப நான் இந்த ஜாதியில் போய் கட்டி கொடுத்தா என் பிள்ளை நல்லா இல்லாம பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு முட்டாள். யோசேப்பு எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. அங்க ஒரு எகிப்திய சிறிய தான் திருமணம் முடிக்காரு. அவங்களும் பிள்ளைகளை பெற்று 110 வருஷமா அவனும் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கான். ஆனா யோசேப்பு அழகுள்ளவன் எழுதப்பட்டிருக்கு. அவன் மனைவி குறித்து அப்படி எழுதப்படல, சிப்ரால குறித்து எழுதப்படல. ஆனா இவனை அழகுள்ளவன் சௌந்தரியம் உள்ளவன் சொல்லி பைபிள் காட்டி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனும் தேவ சித்தத்துக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த கண்டு தேவன் அவங்களையும் உபயோகப்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகானவன். கண்ணங்கரேன்னு ஒரு கரிசட்டிய மாதிரி அவன் கூட்டிட்டு ஒரு திருமணத்துக்கு போனா எப்படி இருக்கும்? மோசே சொல்றேன், நீக்குற பூரா அப்படிதான் இருப்பாங்க. உலகம் முழுவதுமே 3 கலர் தான், வெள்ளை, மஞ்சள், கருப்பு. சேம், காம், யாபேத். இந்த 3 இனத்துல இருந்து பிரிஞ்சது தான் இந்த இனம், இந்த நிறம். யோசிச்சு பாருங்க, இப்போ கல்யாணத்துக்கு கூட்டு போறாரு, இல்லைன்னா ஒரு பீச்சுக்கு கூட்டு போறாரு. மோசே அவ்வளவு அழகானவர், பார்க்கும்போதே அவ்வளோ பார்க்கணும் போல இருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க? யாருப்பா கண்ணங்கரேன்னு ஒரு எருமை மாடு மாதிரி பின்னாடி வருது, யாருன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அந்த சகோதரியோட தான் வாழ்ந்தார், தேவ சித்தத்தை செஞ்சார். அப்போ நான் உண்மையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருந்தால் நான் யாரை திருமணம் முடிச்சாலும் தெரியும், தேவன் என்னை வாழ வைக்க முடியும். ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு நடுக்க இருக்கும் என்றால் எந்த மனிதனையும் தேவனால மாற்ற முடியும். ஒரு அருவருப்பா இருந்த என்ன மாற்ற முடியும் என்றால் உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் கூறுகிறது. அப்ப அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி அந்தந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லுவாங்க. இவங்க ஆபிரகாம் அந்த இனத்துல போய் திருமணம் முடிக்க சொன்னார் ஆண்டவர். ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவர் சொல்லல, இவர் சொன்னார், இனத்துல போய் திருமணம் முடி அப்படிங்க. அப்படி நீங்க அந்தந்த ஜாதியில நீங்க திருமணம் முடிச்சா 10 ஒட்டகம் சுமந்து கொண்டு போகத்தக்க பல கோடிகளை கொண்டு போகணும்.
கொண்டு போய் ஆண்டவரே என்னுடைய இனத்துல நான் முடிக்கேன். 1 ரூபாவோட நான் வரதட்சணை வாங்கல, ஒரு சேலையோட நான் வாங்கல, உடுத்த சேலையோட தான் ரெபேக்காவை நான் கூட்டிட்டு வரேன். மாமியாருக்கு நகை, லாபானுக்கு கையில செயின், கழுத்துல செயின், யாருக்கு மச்சனனுக்கு, யாரு போடுறா? ஆபிரகாம் போடுறாரு. தண்ணி வாத்து அந்த தண்ணி மோண்டு ஊத்துறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 15 பவுன் கொடுக்காரு. அப்ப எத்தனை பவுன், எத்தனை கிலோ கணக்கில் கொடுத்தா கூட்டிட்டு வராங்க. அப்படி நீங்க அந்த மாதிரி ஆபிரகாம மாதிரி என் பிள்ளைக்கு நான் அதே மாதிரி செய்வேன்னா, நீங்க அதே போல ஆபிரகாம் 10 ஒட்டகத்தை கொண்டு போனாரு, அனுப்பிவிட்டாரு. இன்னைக்கு 10 பென்ஸ்காரை அனுப்பிவிட்டு, உங்க வேலைக்காரனையும் அனுப்பிவிட்டு, ஒரு 50 கிலோ நகையை கொடுத்து நீங்க கெட்டிட்டு வந்தீங்கன்னா, நீங்க அந்த வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆண்டவரே ஆபிரகாமை போல நானும் திருமணம் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொல்ற வார்த்தை பூரா ஆபிரகாம் ஆபிரகாம். ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அன்னைக்கு வந்து விக்கிர வழிபாடு அதிகமாக இருந்தது. பிற இனத்துல போய் கட்டினீங்கன்னா என் மகனை அவங்க இழுத்து கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்களை நீ போய், ஆபிரகாம் சொன்னார், என்னுடைய ஜனங்களை போய் நீ திருமணம் முடி அப்படிங்கிறார். இந்த வசனத்தை சரியான முறையில் படிக்க மாட்டாங்க. இந்த வசனத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போஸ்தலர் 17:26 விட்டுருவாங்க, 1 யோவான் 3:14-15 விட்டுருவாங்க, மத்தேயு 17:21 விட்டுருவாங்க, கலாத்தியர் 3:28 இப்படிப்பட்ட முக்கியமான வசனங்கள்லாம் விட்டுட்டு இப்படி ஆபிரகாம் செஞ்சார் நானும் செய்வேன்னு சொல்லி தன்னை அறியாம ஏமாத்தி கொண்டு இருக்கிறாள். ஜெபம் பண்ணலாம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி உடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அருவருப்பாய் சாக்கடையில் இருந்த எண்ணெயும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆலமரத்தை போல ஜாதி வெறிங்கிற அந்த பேய் எனக்குள்ள இருந்தது ஆண்டவரே. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த ஆலமரத்தை வெட்டி வீழ்த்தி நீங்க வெளியே எடுத்து போட்டதுக்காக சோத்திரம்ப்பா. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான சுவாபத்தில் இருந்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எனக்கு கழுவுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது என்னால் உண்டானது அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபைப்பா. எந்த மனிதனையும் உங்களால மாற்ற முடியும்ப்பா. எந்த மனிதனையும் மாற்ற உம்முடைய அந்த பரிசுத்த இரத்தத்துக்கு வல்லமை இருக்கு ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த இரத்தத்தை உண்மையாய் விசுவாசித்து அந்த இரத்தத்துக்கு பயப்படுற பயம் இருக்கும் என்றால் எந்த மனிதனையும் நீங்க மாற்றி வாழ வைக்க போதுமான தேவன் ஆண்டவரே. தகப்பனே, துளி அளவும் யாரையும் நாங்க அற்பமா எண்ணாதபடிக்கு எனக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இப்சானை போல ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அந்த மனிதன் பெத்லகேம்ல பிறந்து பெத்லகேம்ல அடக்கம் பண்ணது பட்ட போல நாங்களும் ஆண்டவரே எங்களுக்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்கப்பா. அந்த உணர்வோடு ஜீவிக்க எங்களுடைய பழைய மனுஷனை ஆண்டவரே நாங்கள் சிலுவையில் அறைந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த என் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேரம் பேத்திக்கோ யாருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்காதபடிக்கு உண்மையே நோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மறுரூபம் அடைய எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரங்களும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.